வணக்கம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, முடி உதிருது என்ன பண்ணலான்னு. நான் நிறைய வீடியோவில் இதை பற்றிலாம் பேசியிருக்கேன். பட் திருப்பி உங்ககிட்ட பேசுகிறேங்க. முடி உதிர்வுக்கு 5 ரீசன்ஸ் இருக்குது. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, உணவு குறைபாடு. நம்ம என்ன மாதிரி உணவு எடுக்கிறோம் அதால் குறைபாடு. நம்மளோட உணவில் அயனு, புரோட்டீனு, விட்டமின்ஸ் இருக்கான்னு பார்த்து நம்ம சாப்பிடணுங்க. மெயினாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு முட்டையோ, கீரையோ, காய்கறி வகைகள், பழ வகைகளை சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு விட்டமின் டி, இ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயோட்டின், இதெல்லாம் அதிக ஆக ஆக நம்மளுக்கு முடி உதிர் குறையுங்க. ரெண்டாவது, மன அழுத்தம். இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்குங்க. சின்ன குழந்தைங்க பெரிய வரைக்கும் இருக்கு. பட் அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், இல்லையா வாக்கிங் பண்ணுங்க. வாக்கிங் ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க த்ரெட்மில்ல நடக்கிறத விட வெளியில போயிட்டு ஒரு பார்க்கில் இல்லை எங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஏரியாவில் நடந்து போயிட்டு அப்புறம் இயற்கையோடய நடக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும்னு சொல்றாங்க. நல்ல தூக்கம், கண்டிப்பா தூங்கணுங்க. தூங்குறது எல்லா நோய்க்குமே ஒரு பெரிய மருந்து. அது இதை தவிர்த்து என்னன்னா, நம்மளுக்கு வாரத்துல ஒரு நாள் செல்ஃப் கேர் டேன்னு வைங்க. லேடிஸ், உண்மையாவே சொல்றேன், நம்ம பார்த்தே ஆகணுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள், மேபி ஒரு ஃபேஷியலோ, ஹேர் கேரோ, என்னவோ, உங்களுக்கு ஒரு செல்ஃப் கேர் டேன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில வந்துடலாங்க. மூணாவது, கெமிக்கல் பேஸ்டான ப்ராடக்ட்ஸ், ஹேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதாலையும் வரும். ஸோ மெயினாக நம்ம ஹேர் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது அதில் பேரபன், சல்ஃபேட் இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்கேல்ப் டேமேஜ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் ஃப்ரீ இருக்கிற ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் பார்த்தாலே தெரியும். ஒரு ஹேர் ஆயிலோ இல்லை ஷாம்புவோ அது மாதிரி இருக்கிறதுல சீரம்ஸு, கண்டிஷ்னர்ஸு நம்ம வீட்லேயே மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் அது ரொம்ப பெட்டராக இருக்கும்.